ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெசார்ட் போயிருந்தோம். அந்த ரெசார்ட் எங்கே இருக்குது, அங்கே என்னென்னலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். சம்மர் இப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ சம்மருக்கு எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஹில் ஸ்டேஷன் தான் நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம ஏற்காடு போகலாம், ஏலகிரி போகலாம், ஊட்டி போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ இந்த டைமில் போனால் சரிப்பட்டு வராது. அங்கேயும் கிளைமேட் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ப்ளஸ் நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லி நம்ம நியர்பையே ஏதாவது ஒரு ரெசார்ட் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அப்படி பிளான் பண்ணும்பொழுது தான் நிறைய செக் பண்ணோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க இந்த பீச் ஹவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த பீச் ஹவுஸை புக் பண்ணிவிட்டு இங்கே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். இந்த ரெசார்ட்டில் மொத்தம் 4 ரூம் இருக்குங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது. கீழே விட மேலே இருக்க 2 ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதே போல் நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மேலேருந்து இது மேல் சைடு நம்ம வரும். இது ஓப்பன் ஸ்பேஸ் சென்டருக்கு. அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச் வியூ அவ்வளோ அழகாக தெரியும். அதுவும் இயர்லி மார்னிங் அந்த பிளேஸில் நின்று பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க பார்க்குற இடமே. இங்கே இருக்க 4 ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளேஸை நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நீட்டாக ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஸ்விம்மிங் ஃபூல்லுமே நல்லா நீட்டாக இருந்தது. இங்கே ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். இங்கே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ அவங்க எங்களுக்கு மார்னிங்கு ஆஃப்டர்நூன்லாம் வாங்கிட்டு சொன்னால் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் இங்கே வந்து ஆர்டர் பண்ணால் அவர் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகிற ஸ்டெப்ஸ் வந்து மொட்டை மாடிக்கு போகுது. ஸோ அங்கேருந்து பார்த்தாலும் வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பக்கத்தில் நிறைய ரெசார்ட் இருக்குங்க. இது மட்டும்தான் இல்லை நிறைய பக்கத்தில் ரெசார்ட்டுங்க நிறைய இருக்குது. இவங்கக்கிட்டே இந்த ரூம் தான் கிடையாது. நீங்கள் சிங்கிள் பெட்ரூமு, டபுள் பெட்ரூமு, ட்ரிபிள் பெட்ரூமு, இல்லைன்னா லக்ஸரி. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு எத்தனை பேர் எவ்வளோ அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் இவங்கக்கிட்ட எல்லா வெரைட்டிலையுமே ரூம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரெசார்ட் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ என்ஜாய் பண்ணணுன்னா நான் கீழே அவங்க நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு எந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வேணுன்றதை செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து தேர்ஸ்டே 3 மணிக்கு செக்இன் பண்ணோம், ஃப்ரைடே 2 மணிக்கு செக் அவுட் பண்ணோம். ஸோ அந்த பிட்வீன் கேப்பில் வந்துட்டு நாங்கள் என்னெல்லாம் ஃபன் பண்ணோம், எவ்வளோ என்ஜாய் பண்ணோன்றதை நாங்கள் நிறைய சில ஷார்ட்ஸ் இதில் போட்டிருக்கேன். ஆனால் நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இப்போ நான் அதுலேருந்து சில கிளிப்ஸ் தான் இதில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். நாங்கள் எப்படிலாம் ஃபன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேம்ஸ் விளையாடிருக்கோன்னு தெரியும். ஆனால் செம்ம வேறு லெவல் ஃபன்னாக இருந்ததுங்க அந்த 1 டே. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட பொட்டோடுங்கி ஏலேலோ அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அகில அகில அத்தி மரம். குட்டிமாக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேவும் அங்கேயே செலிப்ரேஷன் பண்ணோம். கேக் வெட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க, சான்ஸே இல்லை. ஸோ இப்போ வந்து நைட் மோடில் ட்ரோன் ஷூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.